ஏன் மக்கள் பைக் டாக்ஸியை ப்ரிஃபர் பண்றாங்க? ரெண்டு விஷயம் இருக்கு. பைக்ல ஒரு ஆள் போறாருன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோ பிடிச்சி போக முடியாது, பைக்ல தான் போய் ஆகணும். ஒரு ஆள் போகும்போது அவருக்கு ஆட்டோவுடைய ஃபேரை விட பைக் ஃபேர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால மக்கள் பைக்கை ப்ரிஃபர் பண்றாங்க. சாதாரண ஒரு ஆள் வந்து போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்து டிராப் பண்ற வேலை இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஆப்ரேட் பண்ற ஒரு கார்பரேட் கம்பெனி மூலமா தான் எல்லாமே பண்றாங்க. இப்போ எங்க கிளாஷ் வருதுன்னாக்கா, இந்த ஓலா, ஊபர் இந்த மாதிரி சில பெரிய நிறுவனங்கள் வந்து பைக் டாக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது நியாயம், நம்ம மறுக்க முடியாது. இப்போ ஆட்டோன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு. ஆட்டோல ஒரு டிராவல் பண்றாங்க, 3 பேர் போறாங்க, அவங்க ஆட்டோல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னாக்கா they can get third party insurance with the commuters. Commuters means the person who is traveling in the auto. அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% உள்ளன. ஆனா பைக் டாக்ஸில வரும்போது so far in India bike taxi is categorized as a private vehicle. தனியார் வாகனத்தில் ஒருவர் செல்லும் போது third party insurance இந்த கிளைம்ன்றது வந்து வரவே வராது. பைக்குக்கும் ஒரு ரெகக்னிஷன் கொடுங்க. நாங்க வந்து அதுல ஒரு 1500 ரூபாய் 1500 ஃபேமிலி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ண முடியாது. அவங்களுக்கும் ரெகக்னிஷன் கொடுங்க, ஒரு யூனிஃபார்ம் கொடுங்க, ஒரு கலர் போர்டு கொடுங்க. இப்போ ஒயிட் போர்டுல போனா தானே ஆக்சிடென்ட் பண்ணாக்கா அவனுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றோம். அவங்களுக்கு ஒரு கலர் போர்டு கொடுங்க. இதே எல்லோ போர்டு பைக்கு கொடுங்க. எல்லோ போர்டு இருந்ததுனாக்கா அது வந்து டாக்ஸி, பைக் டாக்ஸி, அதுல போனாக்கா அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு, அதுல போறவங்களுக்கும் சேஃப் இருக்கு அப்படின்னு ஒன்னு ரெகக்னைஸ் பண்ணலாம். இது எங்களுடைய செலவீனங்கள் அதிகமா இருக்கிறதுனால எங்களால இவ்வளவு டாரிஃப் ஃபிக்ஸ் பண்ணாதான் எங்களால ஆட்டோ ஓட்ட முடியும்னு சொல்றாங்க. நியாயம். வணக்கம், நான் நாராயணன், வழக்கறிஞர் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக ஓடிட்டு இருக்கு, வைரஸில் போயிட்டு இருக்க டாபிக் வந்து இந்த பைக் டாக்ஸி. பைக் டாக்ஸின்றது இந்தியாவில் எஸ்பெஷலி சென்னையிலன்னு கூட சொல்லலாம், 2016 இருந்து இந்த பைக் டாக்ஸி ஆப்ரேஷனில் இருக்குங்க. ஆனால் ரொம்ப பயன்பாட்டுக்கு வந்தது கடந்த ஒரு 2 வருஷம் தான் நல்லா பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. நடுவில் இந்த கோவிட் கொரோனா டைம்லலாம் நிறைய யாருமே எந்த தொழிலும் பண்ணனால நிறுத்தி இருந்தது. இப்போது ஒரு 2 வருஷமாக ரொம்ப பிரபலமாக ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை, 2016 இருந்து இருக்கிற அந்த பைக் டாக்ஸிக்கு திடீர்னு இப்போ 2-3 நாளாக ஏன் அவ்வளவு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது, மெயினாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் இடையே பெரிய ஒரு தகராறு மாதிரி போயிட்டே இருக்கு. எதனால் இது போகுது அப்படின்னாக்கா, தி ப்ரைஸ், நம்ம கொடுக்குற அந்த ஃபேர், நம்ம போகிற ஆட்டோவுக்கோ இல்லை பைக்குக்கோ போகிற ஃபேர் வந்து ஆட்டோவுக்கு கம்பேர் பண்ணும்போது பைக்குக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்றதுனால மக்கள் பைக் டாக்ஸியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேர் பைக்கில் போகிறதுனால ஆட்டோக்காரங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க, ப்ராப்பராக கிளைண்ட்ஸ் ஆட்டோ பிடிச்சி போக மாட்டேன்றாங்க, எல்லாருமே பைக்கில் போகிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குதுன்றதுனால இப்போ சைதாப்பேட்டையில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது, இது பண்ணுது. அது மூலயமா தான் இப்போது மினிஸ்டர் லெவலில் அது போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த மினிஸ்டர் லெவலில் கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், ஆய்வு பண்ணி சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சட்டம்னு வரும்போது 2-3 விஷயம் நம்ம இந்த ப்ராப்ளத்தை பற்றி பேச வேண்டியிருக்குங்க. சட்டம் என்ன சொல்லுது? அக்கார்டிங் டு மோட்டர் ஆக்ட், இந்தியாவில் வாகன் மோட்டர் ஆக்ட் 1988 இருக்கு. தேர் ஆர் ஸோ மெனி செக்ஷன்ஸ் ஆர் தேர். நான் மோட்டர் ஆக்டுக்கோ இதுக்கோ இன்டெப்த்தாக நான் போக விரும்பல. ஜென்ரலாக பப்ளிக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா, ஆக்ட் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ப்ரைவேட் யூஸ் வெஹிக்கிள்ஸ், பப்ளிக் யூஸ் வெஹிக்கிள்ஸ். ப்ரைவேட் யூஸ் வெஹிக்கிள்ஸ், பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், உங்களுடைய சொந்த பர்பஸுக்காக நீங்களே ட்ரைவ் பண்ணிட்டோ இல்லை ஒரு ஆளை வச்சு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போய் வர்றது ப்ரைவேட் வெஹிக்கிள். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம்னாக்கா பப்ளிக்கில் வர செகண்டரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் அந்த கேட்டகரியில் வருது. எந்த ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்காக வெஹிக்கிளை யூஸ் பண்ணால் அது கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ உங்களுக்கு அக்கார்டிங்லி மோட்டர் ஆக்ட் பிரகாரம்
உங்களுக்கு போர்டு மாற்றி கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் பிளாக்ல ஒயிட் லெட்டர்ஸ் இருந்தது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பீயிங் 70s 80s 90s கிட்ஸ்க்கு அப்படி அது தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இருக்கிற நடைமுறையில் ஒயிட்டில் பிளாக் லெட்டர்ஸ் இருந்ததுன்னா அது ப்ரைவேட் வெஹிக்கிள், எல்லோ போர்டு இருந்ததுன்னா அது ட்ராவல் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள், இப்படி தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, ஆட்டோன்னு வரும்போது என்ன இருக்குது, ஆட்டோவும் எல்லோ போர்டு கேட்டகரியில் தான் வருது. ஏன்னா அவங்க கமர்ஷியலாக தான் அந்த ஆட்டோவை இயக்குறாங்க. அதுக்கான டேரிஃப் கமர்ஷியலி ஒன்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்கே கிளாஷ் வருதுன்னாக்கா, இந்த ஓலா, ஊபர் இந்த மாதிரி சில பெரிய நிறுவனங்கள் வந்து பைக் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நியாயம், நம்ம மறுக்க முடியாது. அதே சமயம் ஏன் மக்கள் பைக் டாக்ஸியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? ரெண்டு விஷயம் இருக்குது. பைக்கில் ஒரு ஆள் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோ பிடிச்சி போக முடியாது, அவர் பைக்கில் தான் போய் ஆகணும். ஒரு ஆள் போகும்போது அவருக்கு ஆட்டோவுடைய ஃபேரை விட பைக் ஃபேர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் மக்கள் பைக்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இரண்டாவது பாயிண்ட்டு, டிராஃபிக். சென்னை மாநகரத்திலே நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் கடந்து போனோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எங்கள் கொடம்பாக்கத்தில் இருந்து ஒரு ஹைகோர்ட்டுக்கு போனோம்னா எங்களுக்கு கார் எடுத்துன்னு போகிறதுக்கு மினிமம் 1 hour பிடிக்குது. இந்த காரோ இதோ அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பைக்கில் போயிடுறாங்க, ஈஸியாக டிராஃபிக்கில் பூந்து போயிடுவாங்கன்றதுனால பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது கன்வீனியன்ட். செகண்ட் ஒன் வந்து சார்ஜ். நம்ம ஆட்டோக்கு கொடுக்குற ஃபேரை விட பைக்குக்கு கொடுக்குற ஃபேர் ரொம்ப கம்மி. அதனால் ஜனங்க பைக்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த கிளாஷ் எங்கே வருதுனாக்கா, அந்த காலத்துலலாம் எல்லாருமே ஆட்டோ தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பைக் வந்ததுனால எங்களுக்கு வந்து வாழ்வாரம் பாதிக்குதுன்னு ஆட்டோக்காரங்க சொல்கிறது மிக நியாயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறையில் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க இல்லை ஊர்லேருந்து வராங்க, புதுசாக ஒரு வேலை தேடி ஊரில் படிச்சுட்டு இருக்க பசங்க வந்துட்டு அவங்க பார்ட் டைமாக பைக் ஓட்டுறாங்க, ஃபுல் டைமாக ஓட்டுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ ஆவரேஜாக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் ஒரு 1000லேருந்து 1500 மக்கள், அதாவது இண்டிவிஜுவல்ஸ் இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்வே. நாங்கள் இப்போ வெரி லிமிட்டட் பீரியடில் எடுத்ததில் தெரிய வந்தது. இது தேர் நாட் தி இண்டிவிஜுவல் பர்சன். அவங்களுக்கு பின்னாடி 1000லேருந்து 1500 ஃபேமிலி இருக்குன்றதே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த பைக் டாக்ஸியை தான் நம்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களும் ஒரே தொழில் செய்கிறாங்க, ஆட்டோக்காரங்களும் ஒரே தொழில் செய்கிறாங்க, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுன்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனை எப்படி அவாய்ட் பண்ணலாம், லீகலாக எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். இவங்க வந்து எனிமிட்டி வந்து 2 பேரும் இது பண்ணுறதுக்கு சில இதில் நான் பேட்டிகளெல்லாம் பார்த்தேன். அவங்கள ஹார்ஷாக பேசுறது, பைக் டாக்ஸி காரங்களுக்கு வந்து நாங்கள் அடிப்போம்னு சொல்லுறதுலாம், இதெல்லாம் இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். இதை எப்படி வந்து லீகலாக சார்ட் அவுட் பண்ணலாம், தீர்த்து வைக்கலாம், அந்த வழிமுறைகளை எப்படி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் நான் பேசுறதுக்கு இங்கே வந்திருக்கோம். இப்போ ஆட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குது, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ ஆட்டோவில் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, 3 பேர் போகிறாங்க, அவங்க ஆட்டோவில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னாக்கா தே கேன் கெட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் டு தி கம்யூட்டர்ஸ். கம்யூட்டர்ஸ் மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் ட்ராவலிங் இன் தி ஆட்டோ. அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% உள்ளன. ஆனால் பைக் டாக்ஸியில் வரும்போது சோஃபார் இன் இந்தியா பைக் இஸ் கேட்டகரைஸ்ட் ஆஸ் எ பிரைவேட் வெஹிக்கிள். தனியார் வாகனத்தில் ஒருவர் செல்லும் போது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸின் இந்த கிளைம்ன்றது வந்து வரவே வராது. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுனாக்கா கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த பைக்ன்ற இடத்துல ஒரு இன்சூரன்ஸ் சேஃப்டி ஆங்கிள் வந்து முன்னாடி நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் வந்து பைக் டாக்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணி போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கான சேஃப்டி என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டினை எடுக்க வேண்டியிருக்கு பைக் டாக்ஸியில். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். செகண்டரி ஆட்டோவில் போகும்போது நான் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். ஆட்டோ ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆட்டோ மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஜென்ரலாக நடைமுறையில் இருக்கிறது என்ன இருக்குது. முதல்ல எரிபொருள் ஃபியூல், ஆட்டோக்கு போடுகின்ற பெட்ரோலினுடைய ஃபியூல், நவ் சிஎன்ஜி கேஸ்,
2ல் தான் ஆட்டோ ஓடுது. டீசல் ஆட்டோ இருந்தது, இப்போ எடுத்துட்டாங்க. டீசல் ஆட்டோ இப்போ ஓடுறது இல்லை. ஃபியூல் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். செகண்ட் ஒன் இஸ் தி டிஸ்டன்ஸ். எங்கேருந்து எங்கே போகிறாங்க, இவ்வளோ கிலோமீட்டருக்கு அந்த ஃபியூல் போட்டுட்டு போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும், அதை 2வது கால்குலேட் பண்ணணும். 3வது வந்து அந்த மெயின்டெனன்ஸ், ஆட்டோனுடைய வேர் அண்ட் டேர், போகிற தேய்மானத்துக்கான செலவினங்களையும் அதில் ஆட் பண்ணால் தான் அவங்களும் சர்வை பண்ண முடியும். இந்த 3ஐயும் ஆட் பண்ணி தான் ஃபியூல், மெயின்டெனன்ஸ் அண்ட் தி டிஸ்டன்ஸ், இது 3த்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு ஆட்டோ சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பைக்குக்கு வரும்போதும் இதே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தி டிஸ்டன்ஸ் அலோன், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்றதை மட்டும் நம்ம கணக்கெடுத்து அதை கால்குலேட் பண்ணி தான் வாங்குறாங்க. அதனால தான் பைக் டாக்ஸினுடைய ஃபேர் கம்மியாக இருக்குது. இதனால தான் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் வந்து ஒரு மிடில் கிளாஸு, ஒரு 3000 ரூபாய் நான் கொடுத்து ஆட்டோவில் போகிறது ஒரு மாதத்துக்கு போயிட்டு வந்தேன்னாக்கா எனக்கு கட்டுப்படி ஆகுது. நான் வாங்குகிற சம்பளத்துக்கு அது கட்டுப்படி ஆகுது. இப்போ நான் பைக்கில் டெய்லி நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு 1500 தான் வரும். அந்த 1500 ரூபாய் நான் சேர்த்து வச்சேனாக்கா அட்லீஸ்ட் என்னுடைய மளிகை பொருள் வாங்குறதுக்கோ இல்லை மற்ற பொருள்கள் நான் வாங்குறதுக்கோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மக்களை நம்ம தப்பே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஓவர் இஸ் கிவிங் லெஸ் ப்ரைஸ். யார் கொஞ்சம் குறைவாக கொடுக்குறாங்களோ அவங்கள தான் இப்போ போவாங்க. அதே சமயம் அதில் குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும், அது போகிறாங்க. இதில் தப்பு சொல்ல முடியாது. மறுபடியும் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கே வரேன் நான். எங்கே லீகலாக இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படின்னும்போது, ஆட்டோவுக்கு ஒரு பர்மிட் கொடுக்குறீங்க, டாக்ஸிக்கு ஒரு பர்மிட் கொடுக்குறீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி டாக்ஸிக்கும் ஆட்டோவுக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. மேபி திங்க் ஒரு 1 year பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராப்ளம் வந்து இட் ஹஸ் காட் சார்ட்டட் அவுட், ஓகே அப்படின்னு சொல்லி இங்கே சார்ட் அவுட் பண்ணியாச்சு மியூச்சுவலி. இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ஆட்டோக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பர்மிட் வாங்கி ஓட்டுறோம், எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, எஃப்சி பண்ணணும், எங்களுக்கு வந்து ஆட்டோனுடைய இன்சூரன்ஸ் இஸ் ஹை. ஏன்னா நாங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், மினிமம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 3500 rupeesக்கு குறைஞ்சி கிடையாது. தட் இஸ் தி ஃபிக்ஸ்டு ரேட், ஃபிக்ஸ்டு பை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பைக் எடுத்துன்னு போனார்னாக்கா 1000 ரூபாய் கொடுத்தா இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு கிளைம் கிடையாது. எங்களுடைய செலவீனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் இவ்வளோ டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணாதான் எங்களால் ஆட்டோ ஓட்ட முடியும்னு சொல்கிறாங்க. நியாயம், ஆட்டோ தரப்பில் சொல்கிறது மிக மிக நியாயம். அதே மாதிரி பைக்கில் இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிடலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் என்ன சேஃப் இருக்குன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் யூ கேனாட் கிளைம். இன்சூரன்ஸ் கம்பெனி போனால் ரிஜெக்ட் தான் ஆகும். அது வந்து பர்சனலாக அவங்க ஊரிஸ் போகிறாங்க, அதாவது ஓனருடைய பொறுப்பு. நீங்கள் ஒரு ஹோட்டல் போனீங்கன்னாக்கா உங்களுடைய உடைமைகளுக்கு ஓனர் நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு எழுதி வச்சுருப்பாங்க ஹோட்டலில். நீங்கள் கொடையோ இல்லை பர்ஸோ விட்டுட்டு போயிட்டீங்கன்னாக்கா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ரிஸ்கில் தான் பைக்கில் போகிறீங்க, உங்களுடைய ஓன் ரிஸ்கில் பைக்கில் போங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யூ ஹவ் டு கோ ஃபார் எ ப்ரைவேட் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, இது இருக்குது. இப்போ எப்படி இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலான்னு வரும்போது, இனிஷியலாக எப்படி இதை பைஃபர்கேட் பண்ணாங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் ப்ரைவேட் வெஹிக்கிள். அதே போல் இந்த பைக் டாக்ஸியையும் ப்ரிஃபரன்ஸ் சக்ரிகேட் பண்ணலாங்க. பண்ண முடியாததுன்றது இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் லீகல் வேஸ். நாங்கள் ஏற்கனவே இந்த அனலைஸ்லாம் பண்ணியிருக்கோம். லீகலி எப்படி பண்ணலான்றதை எங்கள் லீகல் பேனலில் கூட நாங்கள் வச்சு பேசிட்டு தான் அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ போடுறோம். ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் வந்து பேசலைங்க, பண்ண முடியும். பைக்குக்கும் ஒரு ரெகக்னிஷன் கொடுங்க. நாங்கள் வந்து அதில் ஒரு 1500 ரூபாய் 1500 ஃபேமிலி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ண முடியாது. அவங்களுக்கும் ஒரு ரெகக்னிஷன் கொடுங்க, ஒரு யூனிஃபார்ம் கொடுங்க, ஒரு கலர் போர்டு கொடுங்க. இப்போ ஒயிட் போர்டில் போனால் தானே ஆக்சிடென்ட் பண்ணாக்கா அவனுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஒரு கலர் போர்டு கொடுங்க. இதே எல்லோ போர்டு பைக்கு கொடுங்க. எல்லோ போர்டு இருந்ததுனாக்கா அது வந்து டாக்ஸி, பைக் டாக்ஸி, அதில் போனாக்கா அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் போகிறவங்களுக்கும் சேஃப் இருக்குது அப்படின்னு ஒன்று ரெகக்னைஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ஆட்டோ டிரைவருங்களுக்குனாக்கா ஒரு காக்கி யூனிஃபார்ம் கொடுக்குறீங்கல்ல, காக்கி யூனிஃபார்ம் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கலாம். பைக் டிரைவர்ஸ், இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை சக்ரிகேட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இன்சூரன்ஸ் காஸ்ட் எஸ் ஆஃப்கோர்ஸ் அதிகமாகும். இது வந்து
சாதாரண ஒரு ஆள் வந்து போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்து ட்ராப் பண்ணுற வேலை இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஆப்ரேட் பண்ணுற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மூலயமா தான் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது a corporate company can afford to do that. It's a small minimum charge. It is with that what you can say maybe the 2% or 3% of their revenue can be generated. அதில் வச்சு பண்ணலாம். கவர்மெண்ட்டு ஒரு ஆக்டை கொண்டு வரலாம், இல்லை ஜிஓவில் கொண்டு வரலாம். கொண்டு வர முடியாதுன்றதில் அந்த ஒரு செக்மெண்ட்டையும் செக்ரிகேட் பண்ணி கொண்டு வந்தோம்னாக்கா ஆட்டோ டிரைவரும் பயனடைவாங்க, அந்த பைக் டிரைவர்ஸும் பயனடைவாங்க, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களும் பயனடைவாங்க. சரி, இது இருக்குங்க. நீங்கள் வைக்கிறீங்க, பெட்ரோலில் பைக் ஓடுது, கேஸில் ஆட்டோ ஓடுது, பேட்ரி பைக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்களே, அதை ஓட்டுறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, பேட்ரி ஆட்டோ ஓட்டுறது என்ன பண்ணுறதுன்னு சொன்னாக்கா அது இன்னும் இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே பிரபலமாயின்னு வந்துட்டு இருக்கு. இல்லை ஒரு மேஜர் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா, நான் ஆரம்பத்து காலத்திலே சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒயிட்டில் பிளாக்கில் ஒயிட்டு போட்டிருந்தது வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள், ஒயிட்டில் பிளாக் போட்டிருந்தது வந்து ட்ராவல் வெஹிக்கிள். 1980 அம்பாஸ்டர் கார்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஓடிட்டு இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. இப்போ தான் மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி பேட்ரி வெஹிக்கிளில் ஆப்ரேட் ஆகின்ற கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் ஒரு போர்டை மாற்றணும். இப்போ க்ரீனில் ஓடிட்டு இருக்கு. 2 வெஹிக்கிளுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது, ப்ரைவேட்டா பப்ளிக்கா. பஸ்ஸு கூட க்ரீனில் தான் ஓடுறது நான் பார்த்தேன். இந்த இதெல்லாம் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு பி சக்ரிகேட்டட். இது ஒரு ஜஸ்ட் ஒரு விளக்கத்துக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் லீகலாக பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு பெரிய ரிசர்ச்சை பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் டீம்லேருந்து லஹம் லீகல் சொல்யூஷன் எங்களுடைய லீகல் ஃபேர்மில் இருந்து இது எப்படி சக்ரிகேட் பண்ணலான்ற ஒரு பைலாஸ் கூட நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இன்கேஸ் எனிபடி ஹூ வாண்ட் டு அப்ரோச்சஸ் இல்லை கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கொடுக்கணும்னா கூட எங்கள் ப்ரொபோசலை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எப்படி 2 பேருமே பாதிக்காமல், ஆட்டோ ஓட்டுநர்களும் பாதிக்கக்கூடாது, பைக் ஓட்டுநர்களும் பாதிக்கக்கூடாது, எப்படி 2 பேரையும் சமரசம் பண்ணி 2 பேருக்குமே லாபம் வரா மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை சக்ரிகேட் பண்ணலான்றதை நாங்கள் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் தான் பண்ணணும்னு இல்லை, எங்களை விட எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க லீகலில், அவங்கக்கிட்ட கூட கேட்டு கவர்மெண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி வே டு அவாய்ட் திஸ் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ். ஸோ நான் இதுலேருந்து ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஆட்டோவும் பைக்கும் நம்ம முதல்ல செக்ரிகேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இவ்வளோ டாரிஃப் இருக்கா, ஆட்டோக்கு இவ்வளோ டாரிஃப் இருக்கா, 150 ரூபாய்னா எங்களுக்கு 75 ரூபாய்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டாரிஃபும் அவங்களுக்கும் ஒரு வெல்ஃபேர் மெஷர் கொடுங்க. இங்கே இருக்கு நான் வாட் யூ கேன் சே there are some laws secularized என்ன சொல்றதுனாக்கா தி இண்டஸ்ட்ரி வைஸ் ஒர்க்கர்ஸ், அதாவது நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இருக்குது, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் இருக்குது, பிஓசிடபிள்யூ, ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் பிஓசிடபிள்யூ ஆக்ட் இருக்குது. பட் இந்த நான் ரெகக்னைஸ்டு செக்டாருக்கு இப்போ தான் கவர்மெண்ட் சில ஆக்டில் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த செக்டாரில் இவங்களை கொண்டு வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ப்ரொப்போசலை கொடுத்தோம்னாக்கா இவங்களுடைய இந்த சச்சரவு தீர்வும் என்பது லீகல் லஹம் லீகல் சொல்யூஷன் மூலிமா நாங்கள் கொடுக்குற ஒரு சஜஷனாக இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, வேறு ஏதாவது பண்ணலாமா நீங்களும் கமெண்ட்ஸ் கொடுங்க. பேஸ்ட் ஆன் தட் நாங்கள் எடுத்துகிட்டு போய் எங்களால் முடிஞ்ச அளவு பப்ளிக்கு கிட்ட சொல்லி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம். வணக்கம், நன்றி.